ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. யார் என்னன்னு தெரியல, கேட்போம். குர்ரா. ஏய் எதுக்குடா போனை தட்டி விட்ட? அது வந்து அந்த அந்த நம்பரு அந்த நம்பர் உனக்கு எதுவும் தெரிஞ்ச நம்பரா? இல்ல இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுடா. அது தெரியாத நம்பரு, யாரோ தெரியாம கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு நிமிஷம் இரு. இந்தா என்னடா குடி. எதுக்கு? குடிடா. குடு. இந்தா. இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டம்? டேய், உன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு புரியுதுடா. என்ன ஆனாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அந்த தப்பு செஞ்சது நான் தான். அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதா எப்பவும். அந்த தப்பு பண்ணது நான், ஆக்சிடென்ட் பண்ணது நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இரு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உன்னை நீயே மாட்டி விட்டுறாது. அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, ஒரு சின்ன டவுட் வந்தாலும் விடவே மாட்டார். டேய், விட்டா அழுதுருவ போல. நான் பார்த்துக்கிறேன்டா. என்ன அந்த இன்ஸ்பெக்டர்? என்ன என்ன இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? டேய், ஏன்? ஒன்றும் இல்லை. அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏதோ பர்பஸாக பண்ணுறானோன்னு ஒரு டவுட்டாக இருக்கு. எனக்கு என்னமோ விட்னஸை கூட அவன் தான் பேச வைக்கிறான்னு தோணுதுடா. ஆனால் அவன் ஏன் அப்படி பண்ணணும், எதுக்குன்னு தான். அவன் ஏன்டா அப்படி பண்ணணும்? உன்னதாண்டா கேட்குறேன். அவன் ஏன் அப்படி பண்ணணும்? அது தெரியலையடா. அந்த ஆள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லை. என்ன எதுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னு தெரில. டேய் ராகவா, குறிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் கேட்டா அவன்கிட்ட பதட்டப்படாம பதில் சொல்லு. சரி. அப்படி இல்லையா, தயவு செஞ்சு அமைதியா இரு. நான் டீல் பண்ணிக்கிறேன். அவனுக்கு டவுட் வந்துருச்சுன்னா விடவே மாட்டான். ஜாக்கிரதை. சரி. அவன் ஏன் அப்படி பண்றான், அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். The willingness to act and pursuing e-commerce into the gadgets when it comes to labor charges within ourselves, the amount of literacy which is also add up to the nation causes for the validation. It also increased the commodity plus. பாண்டியன் கூட சண்டை போட்டார் சார். அப்ப அவரை பார்த்து உன் சாவு என் கையில தாண்டான்னு சொன்னார் சார். மோட்டிவோட தான் உங்க பையன் இதை பண்ணியிருக்காரு. வீரா, இந்த ரணகாலத்திலயும் உன்னோட சின்சியாரிட்டி குறையல. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, நீ படிச்சு கோல்டு மெடல் வாங்கியே தீரணும். ஓகே? இருக்கிற பிரச்சனைல எங்க படிக்கிறது? புக்கை திறந்தாலே நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனை தான் ஓடுது. என்னமோ நானா போய் எடுத்துட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விட்னஸை கூட்டு வந்து என் மேல பொய்யான புகார் சொல்லிட்டு இருக்கான். ஏன் வீரா, அந்த விட்னஸை உனக்கு தெரியும் தானே? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்ப வந்து அவரே தான் பேசினார் எங்க கிட்ட. வேற யாராவது ஐ விட்னஸ் இருக்காங்களா, இல்ல அவர் ஒருத்தர் தானா? இல்ல, அவர் ஒரு ஆள் தான். அன்னைக்கு அந்த விட்னஸ் வெறும் ஆக்சிடென்ட் பத்தி மட்டும்தான் சொன்னானா, இல்ல வேற ஏதாச்சும்? இல்ல 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 இரு. அன்னைக்கு யதார்த்தமா நான் அந்த பக்கம் வந்தேன், ஆக்சிடென்ட் நடந்ததை பார்த்தேன், கார் ஓட்டுனது ராமச்சந்திரன் சாரோட பையன்னு மட்டும் தான் சொன்னாரு. மத்தபடி வேற எதுவுமே சொல்லல.
அப்போ எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் முன்பகை இருக்கிறதா அவர் சொன்னது? ஆஹா, இத பத்தி அவர் எதுவுமே பேசவே இல்ல அப்போ. இப்போ ஏதோ புதுசா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் ஏதோ டவுட்டா இருக்கு. அப்போ அந்த விட்னஸ் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குது. அவனை யாரோ டைரக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த இன்ஸ்பெக்டராக தான் இருக்கும். அது ஏன்னு கண்டுபிடிக்கணும். ஏமாறா, அந்த விட்னஸ் யார் பேச்சையும் கேட்டு நடக்கிறான், அது அந்த இன்ஸ்பெக்டரா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ம். நமக்கு இந்த விஷயத்துல இருக்கிற ஒரே க்ளூ இதுதானே? சரி சரி, அதெல்லாம் விடு. நீ படி. இதுலலாம் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காத. படிப்பு கெட்டு போயிடும். நான் பார்த்துக்கிறேன். டீ போட்டு தரவா? வேண்டாம். ஆ, கோல்டு மெடல் முக்கியம் வீரா, விட்றாத. ம் ம் சூரிய வம்சம் பாட்டு கேளு. அங்க ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு என்னன்னு பார்த்துட்டு இதெல்லாம் அங்க வச்சிருங்க. sir. நான் ஆல்ரெடி அங்க பேசிட்டேன். சரியா? போங்க. ஓகே சார். அப்புறம் இதான் கடையா? அடேங்க அப்பா, பெரிய கடையா தான் இருக்கு. ஆ. ஆடு இங்க இருக்கு, வெட்டிட வேண்டிதான். வணக்கம் சார். நமக்கு இது ஒரு கடை தானா இல்ல வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா? இங்க எதுக்கு வந்த? சார், கடையை பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். சரி சரி, என் கூட வா. வா. வரேன் சார், வரேன். என்ன வேணும் உனக்கு? நான் தான் எது இருந்தாலும் ஃபோன் பண்ணுன்னு சொன்னல. அப்புறம் எதுக்கு நீ கடைக்கலாம் வர? சார், ஃபோன் பண்ணுன்னு சொல்றீங்க, பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு செலவெல்லாம் இருக்குல்ல சார். நீங்க நல்லா கவனிச்சா நான் ஏன் சார் கடை பக்கம்லாம் வரப்போறேன்? ஹோட்டல்லே வச்சு பணம் கொடுத்தனே, அது அடுத்த நாளே செலவாயிருச்சு சார். இங்க பாரு, ஆக்சிடென்ட்டை நீ பார்த்தங்கிறதுக்காக நான் பயந்து நடக்கணுமா? நீ கேட்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுக்கணுமா? கொடுத்தா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா ஜெயில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. இங்க பாரு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க தானே சார் மிரட்டுறதுக்கு சுச்சுவேஷனே உருவாக்குறீங்க. அட முடியாதுன்னா சொல்லிருங்க சார். நான் உண்மையை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். இதோ போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நில்லையா? ஸ்டேஷன் கூட தூரம். இங்க இருந்து கத்துனா உங்க ஒய்ஃபு கூட கேட்கும். கூப்பிட்டு சொல்லவா? சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. யோ, சத்தம் போடாதயா, யாராவது கேட்டு போறாங்க. உனக்கு பணம் தானே வேணும். இங்கே நில்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சார், நல்ல பெரிய கட்டை எடுத்துட்டு வாங்க. போங்க சார், கோபப்படாதீங்க. அண்ணா, சொல்லுங்க தம்பி. இங்க கஸ்டமர் இருக்காங்க, என்னன்னு பாருங்களேன். சரிப்பா. சார், எவ்வளவு சார் இருக்கும்? தெரியல, வச்சுக்கோ. இங்க பாரு, திரும்பலாம் அந்த பக்கம் வராது. இந்த கட்டு கரையிற வரைக்கும் கடை பக்கம் தலை வச்சு படுக்கவே மாட்டேன் சார். இங்க பாரு, யாராவது பாத்திர போறாங்க, சீக்கிரம் போ. எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறேன். காசு, பணம், துட்டு, மணி. நல்ல வேலை, நான் போலீஸுக்கு போறேன்னு சொன்னோடனே எங்க போன்னு சொல்லிடுறானோன்னு பயந்துட்டேன்.
எதை எடுக்கிறதுனே தெரியலையே. ஏய் ஆ? நீங்க என்ன பண்ற? ஏன் சார், நான் இந்த கடைக்கெல்லாம் வரக்கூடாதா? கடைக்கு விட்னஸ்லாம் வரக்கூடாதுன்னு எதுவும் போர்டு கூட போட்டிருக்கீங்களா என்ன? எல்லாரும் இந்த கடையில் துணி நல்லா இருக்குனாங்க, அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன். கையில் எதுவும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இங்கே இருக்க ட்ரெஸ் எதுவும் பிடிக்கல சார், அதான் வேற கடைக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன் சார். உழைச்ச பணத்தில் எடுக்கிறோம்ல, அது நல்லதாக இருக்கணும்ல, அதனால நான் வேற கடைக்கு போகிறேன். வரட்டுமா? பாய். ஆ. நீ ஏன் பொய் சொல்றன்னு தெரியட்டும். அவனை அப்ப இருக்கு. பாவிகளா, என்ன அடி அடிச்சுட்டானு. குடியை விடாம இருந்துக்கலாமோ? டேய் இன்ஸ்பெக்டர், நீ சிக்காமையாடா போவ? கட்டின புருஷன் அடிபட்டு வந்து நிற்கிறானே, ஏதாவது மதிக்கிறாளா? என்னது இது? சரி, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஆக்டிங் விடுவோம். ஒத்தனை கத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன மதிக்கவே இல்லை. என்ன நீ கண்டுக்கவே மாட்டேன்ற? என்ன பண்ணணும்? அடிபட்டா என்ன பண்ணணும் கூடவா தெரியாது? சினிமாலாம் பார்த்தது இல்ல? ஆமா, அந்த மயிலிறகு எங்க? என்ன மயிலிறகு? சரி ஓகே, மருந்தாவது எங்க? என்ன சொல்ற? ஏண்டி, கட்டின புருஷன் ஒருத்தன் ஸ்டேஷன்ல போய் அடி வாங்கிட்டு வந்துக்கிறான். அன்பா மயிலிறகு எடுத்து வருடி விட்டு மருந்து போட்டு விடணும் தெரியாது உனக்கு? எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுமா? எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். இந்தா, நீ தூக்கி போட்டுருவ. இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஊற்றிடும். ஃபுல் பாடிக்கும்ல. என்னது இது? ஆணி செருப்பு போட்டு கையில் தீச்சட்டியோட நீ கோயிலை சுற்றி வந்தப்ப உன் கால் எந்த அளவுக்கு ரணமாக இருந்துச்சு. அப்போ நான் உனக்கு இதை போட்டு விட்டேன்ல, அதோட பேலன்ஸ் தான் இது. இப்போ எனக்கு போட்டு விடு. முடியாது. எது முடியாதா? ஏய், நீ இதெல்லாம் செய்வேன்னு நினச்சி தாண்டி அடியே வாங்கின. இல்லைன்னா இந்த காயமெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் உடம்புல இருந்திருக்கும். இப்போ நீ போட்டுவிட போறியா இல்லையா? நன்றி கெட்ட உலகமடா இது. அன்னைக்கு உனக்கு காயமா இருக்கும்போது நான் எவ்வளோ அழகா மருந்து போட்டு விட்டேன். அன்னைக்கு மட்டும் உனக்கு இனிச்சுதோ? நான் உன்னை போட சொன்னா நீ ஏன் கம்பல் பண்ணி போட்டு விட்ட? எனக்கு எரிச்சலா தான் இருந்துச்சு. இங்க பாரு, எனக்கு போட்டுவிட முடியாதுன்னு வேணா சொல்லு. ஆனா நான் அன்னைக்கு மருந்து போட்டுவிடும் போது எரிச்சல் இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லாத. நான் மருந்து போட்டுட்டதுனால தான் உன் காயமெல்லாம் உடனே ஆறுச்சு. சொல்லி காட்டுற? ஆமா, சொல்லி காட்டினா மட்டும் உடனே செஞ்சிட போற. அதான் கை இருக்குல்ல, நீயே போட்டுக்கோ. ஏய், இங்க பாரு, இப்ப நீ எனக்கு மருந்து போட்டுள்ளன்னு வையேன், வீதியில இறங்கி போராட்டம் பண்ணுவேன். போராட்டம் பண்ணுவியா? என்னன்னு போராட்டம் பண்ணுவ? கட்டின புருஷனுக்கு கல் நெஞ்சக்காரி மருந்து கூட போட்டு விட மாட்டேன்றான்னு சொல்லுவேன். பொண்டாட்டி ஆறுதல் கிடைக்காத புருஷங்களுக்குன்னு தனி சங்கமே இருக்கு தெரியுமா? அவங்க எல்லார்த்தையும் கூப்பிட்டு பெரிய கலாட்டாவே பண்ணிடுவேன். இந்த சீன் எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாம் அப்படிதான் பண்ணுவேனா? நீ முடிஞ்ச பண்ணிக்கோ, நான் தூங்குறேன்.
கல் நெஞ்சக்காரி. வேற வேலை இல்லை பாரு. இந்த வரேன் ரெடி. இன்னைக்கு ஒரு முடிவு பாத்திர வேண்டித்தான். ஏய் ஏய், பெட்ல நான் தானே படுப்பேன், நீ எதுக்கு படுத்துட்டு இருக்க? உடம்பு வலிக்குது. இப்போ கூட நான் கீழே தான் படுக்கணுமா? வழியாது படி. வலியை சரி பண்ணி விட்டேன்னு நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா கீழே இறங்கி படு. சரி மறந்துடு, போட்டு விடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். இந்தா டார்லிங். திரும்பி உட்காரு. போதும், கூசுது வீரா. விடு வீரா. ஐயோ, இது கையா மயிலரகானே தெரியல. அம்மா. கனவா? அடி பாவி. தூங்குறவங்களை எழுப்புறது எனக்கு பிடிக்காதுங்கிற கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டு கீழே போய் படுத்துட்ட. அம்மாவால உன்னை பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறேன். நம்ம கைதான் நம்ம புதவி. நம்மளே என்னென்னமோ நினச்சி அடி வாங்கினேன், எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஐயோ, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா நீ? நீ எடுக்கலைன்னா என்ன? உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ற. புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? யாரு? யாரா இருக்கும்? அட்டன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, யாருங்க? என்ன ராகவன் சார், உங்க நம்பருக்கு கால் பண்ணா நீங்க போனை எடுக்க மாட்டீங்களா? ஹலோ, யாரு? யாருன்னு கூட தெரியல உங்களுக்கு? நான் தான் சார், உங்க ஐ விட்னஸ். இனி நான் கால் பண்ணி நீங்க எடுக்கலைன்னு வைங்க, ரைட்டா உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிடுவேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே நடந்துக்கணும் இல்லையா? அர்ஜென்ட் தானே ஃபோன் பண்றோம். ஃபோன் எடுக்கலைன்னா எப்படி சார்? யோ, நான் பார்க்கலையா, வெளியே இருந்தேன். பார்க்கலையா இல்ல பார்த்துட்டு இவங்கிட்ட எதுக்கு பேசணும்னு நினைச்சீங்களா? யோ, இங்க பாரு, இங்க பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன், கீழே வாங்க, நேர்ல பேசணும். வீட்டுக்கு? யோ, இங்க எதுக்கே வந்த? வெளியில வாங்க சார் சொல்றேன். சார், உங்களை நைட்ல பார்க்கணும்னா வீட்டுக்கு தானே வரணும். பகல்னா நான் கடைக்கு வந்துருவேன்ல. சீக்கிரம் வெளியில வாங்க சார். என் மூடு மாறிடுச்சுன்னா நான் அப்புறம் உள்ள வர வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. ஹலோ 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 ஹலோ
ஹலோ, கண்மணி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்பரை டெலீட் பண்ணிடலாம். ஊற்றி வச்ச மருந்து பாதி அப்படியே இருக்குது. வாயில் ஊற்றுனா தான் காலி ஆகும் போல். எல்லாம் நேரம். தேடி தேடி இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணேன் பாரு. புருஷனுக்கு அடிபட்டுருக்குன்னு கஷ்டம் கொஞ்சமாவது இருக்கா? நல்லா தூங்குறாயா. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. படுத்துடுறா மாறா. குட் நைட்மா. அம்மா. யார் இந்த நேரத்தில்?